உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். எழுப்புதல் தீர்க்க தரிசன சபை நடத்தும் தீர்க்க தரிசன திருவிழா 2026 துதி ஆராதனை சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள், தீர்க்க தரிசன செய்தி தீர்க்கதரிசி ஏவி பீட்டர் எல்விஸ் அவர்கள். உலர்ந்த எலும்புகள் போன்ற வாழ்க்கை உயிர் பெற்று புதிய மனிதனாய் எழும்ப ஒரு அரிய வாய்ப்பு. தேதி மே 23, 2026. நேரம் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இடம் துளசி பார்ட்டியால் பூம்புகார் நகர், கொளத்தூர். முக்கியமாக அனுமதி இலவசம். காலையும் மதியமும் உணவு வழங்கப்படும். அனைவரும் தேவ ஆசீர்வாதம் பெற அன்புடன் அழைக்கிறோம். தாமதிக்காதீங்க, இப்பவே உங்க இடத்தை உறுதி செய்யுங்க. நீங்க வந்தா சூழ்நிலை மாறும். ஆவியானவரே நீர் வந்தா
சாத்தியமாகிட்டு இருக்கு. சூழ்நிலைகளை மாற்றுகிற ஆவியானவரே, முடியாததை சாத்தியமாக்குகிறவரே, ரிகதந்தலனரோ வனாந்தரத்தை வயல்வெளியாக்குகிறவரே, ரிபவலரஷலதினே கரடோ பாலானவைகளை பயிர் நீளமாக்குகிறவரே, ரிபவனோ ஓரதரலரரரரபா. நீங்க நிறைவானவர், நீங்க நிறைவானவர், நீங்க சிறந்தவர், நீங்க உயர்வானவர், நீங்க மேன்மையானவர், நீங்க உன்னதமானவர், நீங்க மகிமையானவர். உரகதரனத நின சந்திலிமோம் ஓ ஷதரலரபா. ஆவியானவர் இந்த இடத்துல உங்க மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை உணருங்க. ஆவியானவர் அசைவாடுதல், ஆவியானவர் அசைவாடுதல் உங்களை சுற்றிலுமாக இருக்கிறது. ஓ ரதரரரரரரபா. உங்க சரீரத்துல சூழ்நிலை மாறுது, உங்க சரீரங்கள்ல இருக்க சூழ்நிலை மாறுது, உங்க குடும்பங்கள்ல இருக்க சூழ்நிலை மாறுது, உங்க பிசினஸ்ல இருக்கிற சூழ்நிலை மாறுது, உங்க சபையில சூழ்நிலை மாறுது, உங்க ஊழியங்கள்ல சூழ்நிலைகளை மாற்றுகிற ஆவியானவர். ரிகதனர ஷிலேபது ஓ ரகதலரரர ரிமலரபாம். உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன்னு சொன்னார். எல்லாரும் அது நம்மளுடைய வாய்களை திறக்கிறது, நம்ம ஹார்ட்டை ஓப்பன் பண்ணுறது, நம்மளுடைய மைண்டை அவருக்கு நேராக திறக்கிறது. ஆவியானவர் அதை தான் விரும்புகிறாரு. நீங்கள் எந்த அளவு தாகமாக இருக்கிறீங்களோ அந்த அளவு உங்கள் தாகத்தை தீர்க்க ஆவியானவர் வந்திருக்கிறார். எந்த அளவு பாத்திரம் நிரம்பணும்னு நினைக்கிறீங்களோ, எத்தனை பாத்திரம் வச்சிருக்கிறீங்களோ, நீங்கள் நிரம்பணும்னு ஓப்பன் பண்ணி வைத்திருக்கிற எல்லா பாத்திரங்களையும் நிரப்ப ஆவியானவர் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். நாங்கள் பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ரொம்ப நேரம் உட்காராம வேற எது உங்கள் நேரத்தை ரொம்ப நேரம் சாப்பிடுதுன்னு பாருங்க. வேற எது உங்கள் நேரத்தை, நீங்கள் நிறையா வேலை செய்யலாம், ஆஃபீஸ்க்கு போகலாம், உழைக்கலாம், எல்லாமே செய்யலாம், அதெல்லாம் இருக்கட்டும், நான் வேணான்னு சொல்லலை. அதை தவிர்த்து ஆண்டவர் சமூகத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் போக முடியுமோ, அதான் பின்னாடி சொல்வாரா ஆண்டவர், அவளை விட்டு விடு, அவளால் இயன்றதை அவள் செய்தாள். அல்லேலூயா. அவளால் என்ன முடியுமோ அதை செஞ்சாயா? அவளால் என்ன முடியுமோ அதை செஞ்சாங்க அந்த அம்மா. ஒரு அம்மா, லேடிஸ்க்கு லேடிஸோடய நம்ம இது பண்ணிக்கலாம். ஜென்ஸோட மரியாள், மார்த்தாள். உங்கள் நேரத்தை சமையல் கட்டு ரொம்ப சாப்பிடுதுன்னா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க, அதுக்கு ஒரு ஆளை போடுங்க. 5000 6000 ஆனாலும் பரவாயில்ல, அதுக்கு ஒரு வேலைக்காரங்களை போட்டுட்டு அந்த மாதம் ஃபுல்லாக ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து பாருங்கள். 6000 இல்லை, 6000 கோடி உங்கள் வீட்டு வாசப்படியில் வந்து நிற்கும். எவ்வளோ மணி நேரம் ஒரு மாதத்தில் நீங்கள் சமையல் கட்டில் நிற்கிற நேரத்தை எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நிற்கிறீங்க? அதனால தான் சமையல் கட்டிலேயே கடந்த மார்த்தாள் தவறான எக்ஸாம்பிள் ஆயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சமூகத்திலேயே உட்கார்ந்த மரியாள் ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக நமக்கு இருக்கிறாங்க. 9வது வசனம், அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து
இயேசுவின் நிமித்தமாக மாத்திரம் அல்ல, அவர் மரித்தோரில் எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியினால். இங்க பாருங்க, நான் ஒன்று சொல்றேன். விசுவாசம் அது ஒரு கேட்டகரி. ஆண்டவரை நேசிக்கிறது அது ஒரு கேட்டகரி. இந்த விசுவாசிச்சு வந்த கூட்டம்லாம் இருந்துச்சு தெரியுமா? அந்த ஒரு கூட்டம் இருந்து என்னன்னா, அற்புத அடையாளங்களை பார்க்கறது, இல்லை தனக்கு ஏதாவது ஒன்று நடக்குமான்னு பார்க்கறது, தனக்கு ஏதாவது நடக்கணும்னு ஆண்டவரை விசுவாசிக்கிறது. இந்த அன்பு கூறுகிற கூட்டம் இருக்கு தெரியுமா, அது ஆண்டவர்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காது. நிறைய பேர் வந்தாங்க ஆண்டவர்கிட்ட அவரால் நன்மையை அனுபவிக்க. ஆனா ஒரு சிலர் வந்தாங்க அவரை சந்தோஷப்படுத்த. நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? 1000 திரளான கூட்டங்கள் அவரை பின்தொடர்ந்தது, விசுவாசிகளாகவும் இருந்தது. ஆனா ஒரு சிலர் அவரை நேசிக்கிறவர்களாக இருந்தார்கள். நம்ம நேசிக்கிறவர்களாக இருக்கணும். பாருங்க, நம்ம தேவைக்காக மாத்திரம் நம் கடவுளை பின்தொடர்கிறவர்களாக இருக்கக்கூடாது, பின்பற்றுகிறவர்களாக இருக்கக்கூடாது. நம்ம யூதாஸை பார்க்கலாம். இது எடுக்கல. அடுத்தது மத்தேயு 26:49 படிக்கல. உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இங்க ஒரு முத்தம் வருது பாருங்க. இந்த முத்தம் எதுக்கு தெரியுமா வருது? 30 வெள்ளி காசுக்காக வருது. அங்க மரியாளும் அந்த பாவியான ஸ்திரீயும் கொடுத்த முத்தம் எதையும் எதிர்பார்த்து வரல. ஆனா இந்த முத்தம் எதுக்கு தெரியுமா வருது? கிஸ் பண்ண வருது ஆண்டவரை. எதுக்கு தெரியுமா வருது? 30 வெள்ளி காசுக்காக வருது. அதான் அவன் போய் பிரதான ஆசாரிகள்கிட்ட சொல்லுவாரு. என்ன சொல்லுவாருன்னா, நான் அவரை காட்டி கொடுக்கிறேன், நீ எனக்கு என்ன கொடுப்பாய்? அவரை காட்டி கொடுக்கிறேன், நீ எனக்கு என்ன கொடுப்பாய்? இயேசுவை அடமான வச்சு வாழ்ற வாழ்க்கை நமக்கு வேணாங்க. அவரோட வாழுற வாழ்க்கை நமக்கு வேணும். அவர் வந்தான், எவ்வளோ ஒரு துணிகரம். 30 வெள்ளி காசுக்காக அவர் வந்தா. ரபி, இந்த அம்மாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த 2 பேரும் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லலைங்க. ஒரு வார்த்தை சொல்லலை. 2 பேரும் அமைதியாக இருந்தாங்க. அந்த அம்மா வாயை திறந்து என்னை மன்னிங்க ஆண்டவரை சொல்லவே இல்லை. ஒன்னே ஒன்று அந்த அம்மா காட்டிச்சு, தன்னுக்குள்ள இருந்த அன்பை அந்த அம்மா வெளிப்படுத்திச்சு. அவ்வளோதான், அங்கே செட்டில்மெண்ட் ஆகிறது ஆயிடுச்சு. இங்கே இந்த அம்மா ஆண்டவர் சமூகத்தில் வந்து, அது எவ்வளவு விலையேறப்பெற்றதா இருந்தாலும் பரவாயில்லையா, அதெல்லாம் உங்க காலுக்கு சமானையா அப்படின்னு வந்து ஊத்துன உடனே அந்த அன்பை நம்ம பார்க்குறோம். எவ்வளோ ஒரு பெரிய கூட்டம் இருந்தாலும் அந்த கூட்டத்தில் அவருக்கு மரியாளுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கண்ணில் தெரிஞ்சாங்க, ஆண்டவர் கண்ணில் தெரிஞ்சாங்க. அதனால தான் மரியாளுக்காகவே அவர் மரித்து உயிரோடு எழுந்தபோது தனியாக வந்து மரியாவை ஹானர் பண்ணார். இந்த ரிலேஷன்ஷிப், ஆண்டவரோட உள்ள உறவு, நீங்கள் ஆண்டவர்கிட்ட எதையும் கேட்கணுன்ற அவசியமே இல்லாத உச்சத்துக்கு உங்களை கொண்டு போகும். தகப்பன்ட்டு இருக்கிறதுக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு சுதந்திரம். அந்த தகப்பன்ட்டு போய் எதுவும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. சொந்த வீட்டில் சோறு எடுத்து சாப்பிட்றதுக்கு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள, அந்த உறவுக்குள்ளே வரும்போது எல்லாமே அவங்களுக்கு சுதந்திரமாக மாறிடும். இங்கே யூதாஸ் காரியத்தை பார்த்தாரு பார்த்தீங்களா? என்ன பண்ணாரு? ரபி வார்த்தையை கொடுத்த, ரபி வாழ்க, பா ரபி வாழ்க. அவர் வந்து கன்னத்தில் வர கிஸ்ஸு. அந்த அம்மாலாம் காலில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வந்து கன்னத்தில் கிஸ் பண்ணி, ஆண்டவரை நம்ம சுயநலத்துக்காக யூஸ் பண்ணிக்க கூடாது. தேவனை நம்ம சொந்த லாபத்துக்காக யூஸ் பண்ணிக்க கூடாது. அவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவை மிஸ்யூஸ் பண்ணிக்க கூடாது. அவர் மிகப்பெரிய பொறுப்பில் யூதாஸ் காரியத்தை வச்சிருந்தாரு. பட் அந்த பொசிஷனை அடமானம் வச்சுட்டாரு. அது இன்னொருத்தவனுக்கு போயிடுச்சு.
என்ன பிரதர் 2 இது நல்லா சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, கடைசியாக 1 வந்து ஒரு மாதிரியா இருக்குங்க. இதுவும் நமக்கு தேவை பாருங்க. ஆண்டவர்கிட்ட யூதாஸ் கரியாத்து வந்த மாதிரி தேவைக்காக மாத்திரம் போகாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை என்ஜாய் பண்ண போகணும் பாருங்க. ஆண்டவர் சமூகத்தில் அவரை ஆனந்தமாக துதித்து ஆர்ப்பரித்து அவரோடு வாழ்கிற நல்லா என்ஜாய் பண்ணுற அந்த ரிலேஷன்ஷிப்பில் போகணும் பாருங்க. அப்படி போகும்போது எல்லாமே அங்கே செட்டில்மெண்ட் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிருது. அவரை மீறி, அதாவது அந்த அம்மாவும் கேட்கல என்ன மன்னிக்கன்னு, இவரும் நான் உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்லலை, எதுவுமே நடக்கலை. இந்த சீமோன் வந்து இது பாவியான ஸ்திரீ அப்படின்னு மனசில் நினைச்ச உடனே சொல்றாரு, சீமோனே உனக்கு தெரியுமா அவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு, செட்டில்மெண்ட் நடந்துருச்சு என்றாரு. அன்பு நடந்துகிட்டே இருக்கு, அன்பு பரிமாற்றம் நடந்துகிட்டே இருக்கும் போது அங்க செட்டில்மெண்ட் ஆக வேண்டியதெல்லாம் செட்டில்மெண்ட் ஆயிட்டு இருந்தது, முடிஞ்சிருச்சு. பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டு எல்லாம் முடிஞ்சு அந்த அம்மாக்கு எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டாரு. சீமோன் கிட்ட சொல்றாரு, தெரியுமாப்பா அவள் செய்த பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சுப்பா, செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு. எப்போ ஆச்சு, எப்ப நடந்ததுங்க? அது உறவுல நடந்ததுங்க, உறவுல நடந்தது. நீங்க எந்த உயரத்துக்கு போகணுமோ அந்த உயரத்துக்கு கொண்டு போகுவது எது தெரியுமா? உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு தான், தேவனோடுள்ள உறவு தான். அது எந்த உயரத்துக்கும் உங்களை அழைத்து செல்லும். உங்களுக்கே தெரியாது. அவ அழுதுகிட்டு இருக்கிறா, கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கா, அவ தைலத்தை உடைச்சு ஊத்திட்டு கண்ணீரால அவர் பாதத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கிறா. அவர் அப்படியே அதை முடிய தலை முடியால தொடச்சிக்கிட்டு இருக்கிறா, என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காப்பா. அன்பை எப்படியெல்லாம் காட்ட முடியுமோ ஆண்டவரே, உங்க மேல இருக்கிற அன்பை என்னால என்னென்ன செஞ்சு காட்ட முடியுமோ நான் காட்டிக்கிட்டே இருக்கிறா. அவர் காட்ட காட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலை ஒரு செட்டில்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கு அவங்களுக்கு. அவர் சொல்றாரு, அநேக பாவங்கள் நிறைய செட்டில்மெண்ட் நடந்துச்சு. அந்த அம்மாக்கு நிறைய செட்டில்மெண்ட் நடந்துச்சு. ஆண்டவரோடு உள்ள உறவுல உங்களுக்கு என்னென்ன செட்டில்மெண்ட் நடக்கணுமோ அது எல்லாமே நடக்குங்க, அது எல்லாமே நடக்கும். உங்களுக்கு இது வந்து வாக்குத்தத்தம் கிடையாது. இது வந்து என்னன்னா, நம்ம எல்லாம் சொல்லுவாங்க வருஷம் ஆண்டவர் நமக்கு ஏதாவது ஒரு வாக்குத்தத்தம், பிரதர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பாரா? நம்ம அவருக்கு கொடுப்போங்க ஒரு வாக்குத்தத்தம். அவர் நமக்கு எல்லா வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. நம்ம சொல்லலாம், ஆண்டவரே நான் உம்மை மிகவும் அன்பு கூறுவேன். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே எந்த வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் நான் உம்மை மிகவும் அன்பு கூறுவோம், உம்மை மிகவும் அன்பு கூறுவோம். நாங்க வாக்குத்தத்தம் கொடுக்கிறோம். எத்தனையோ வருடங்கள் நாங்க ஒவ்வொரு வருஷம் வாக்குத்தத்தம், என்ன வாக்குத்தத்தம்? பிறந்த நாளுக்கு ஒரு வாக்குத்தத்தம், கல்யாண நாளுக்கு ஒரு வாக்குத்தத்தம், நியூ இயருக்கு ஒரு வாக்குத்தத்தம், இப்படிதான் வந்து நின்றுட்டு இருந்தோம். இன்னைக்கு நாங்க உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறோம், உங்களுக்கு நாங்க வாக்கு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே அந்த ஸ்திரீயை போல நாங்கள் மிகவும் உம்மை அன்பு கூறுவோம். எஸ், நாங்கள் உங்களை ரொம்ப அன்பு கூறுவோம், உங்களை நேசிப்போம். எந்த அளவுக்கு இயன்றதை செய்தால் சொன்னீங்களே மரியாதை பார்த்து, அதனால முடிந்த அளவுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமோ அந்த அளவுக்கு உண்மையாய் நாங்கள் உங்களை அன்பு கூறுவோம் இந்த வருஷத்தில். எஸ் எஸ் ஆண்டவரே, உங்களை அன்பு கூறுவோம். எல்லாவற்றை விட எத்தனை பார்ட்டி நடந்தாலும் பரவாயில்ல, எத்தனை பந்திகள் இருந்தாலும் பரவாயில்ல, என்ன விசேஷம் நடந்தாலும் பரவாயில்ல, எல்லா காரியங்கள் மத்தியிலையும், எந்த சொந்த பந்தங்கள் மத்தியிலையும், எந்த உறவுகள் மத்தியிலையும் நீங்க தான் எங்களுக்கு ஸ்பெஷலாக தெரியுங்க. யாருக்காக உங்களை விட்டு கொடுக்க மாட்டோம். நீங்க தான் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட். உங்களை தான் நாங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக பார்ப்போம். இந்த 2026 எவ்வளவு பிஸியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க பாதத்தை தேடி ஓடி வருவோம். எங்கெங்கேயோ ஓடி போறோம், ஆனா எந்த செட்டில்மெண்ட்டும் நமக்கு வர மாட்டேங்குது. எங்கெங்கேயோ ஓடி போறோம், ஏதாவது நமக்கு செட்டில்மெண்ட் நடக்குமா, ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறோம், எதுவும் கிடைக்கல. ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்க, அவரை என்ஜாய் பண்ணுங்க, அவரை என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு அந்த அம்மா கையில் இருந்தது தைலம், இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிறது நேரம்.
டைம் அதுதான் தைலம் மாதிரி இருக்கு. நம்ம நேரத்தை எங்க செலவிட்டு கொண்டு இருக்கிறோம்? மார்த்தாள் மாதிரி கிச்சன்ல செலவிட்டுக்கிட்டு இருக்காதீங்க. இல்லை லாசரு மாதிரி ஃபெலோஷிப், ஏதேதோ ஒரு ஃபெலோஷிப் போய் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. பந்தி இருந்தார் லாசரு. சொல்ல போனா லாசரு தான் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து, ஐயா 4 நாள் கல்லறையில கடந்தையா, நீர் தான் என்ன தூக்கினையா, பாதத்தில் விழுந்து கிடக்க வேண்டிய அந்த லாசரு கூட வரல. ஆனா மரியாள் அவர் மேல் இருந்த அன்பினார் அந்த அம்மாவுக்கு எதுவுமே பெருசா தெரியல. இயேசுதான் பெரிதாய் தெரிந்தார். இந்த 2026 ஆண்டவரோட உறவு தான் நமக்கு பெருசா தெரியணும் பாருங்க. வேற எதுவும் பெருசா தெரியக்கூடாது. எஸ் ஆண்டவரே, இந்த 2026 உங்க உறவு தான் எங்களுக்கு பெருசா தெரியும். ஆட்களை ப்ளீஸ் பண்றது இல்லை, இல்லைன்னா ஏன் மற்றவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதில்ல. மற்ற எந்த காரியமோ எதுவோ எல்லாவற்றை காட்டிலும் நாங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் ஆண்டவரே. உங்கள் சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. உங்கள் சமூகத்தில் அமருகிறோம் ஆண்டவரே. எஸ், நன்றி 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 ஆண்டவரே. தேங்க்யூ. இப்போ நான் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறேன். இப்போ ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறேன். எடுங்களேன், உபாகமம் 4:32 படிங்க. தேவன் மனுஷனை பூமியிலே சிருஷ்டித்த நாள் முதல் உனக்கு முன் இருந்த பூர்வ நாட்களில் வானத்தின் ஒரு முனை தொடங்கி அதன் மறுமுனை மட்டுமுள்ள எவ்விடத்தில் ஆகிலும் இப்படிப்பட்ட பெரிய காரியம் நடந்ததுண்டோ, இப்படிப்பட்ட காரியம் கேள்விப்பட்டதுண்டோ? இங்க பாருங்க, இது வரைக்கும் இந்த பூமி உண்டான நாள் முழுதிருந்து சொல்றேன், மனுஷன் படைக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு சொல்றேன், பூமியில நடக்காத காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கும். இது வரைக்கும் கேள்விப்படாத காரியங்கள் வாழ்க்கையில கேள்விப்படும். நான் 2 வாரமா சொல்லிட்டு இருக்கேன் சபையில, ஆண்டு ஒரு அற்புதம் செஞ்சார்னா அதுக்கு முன்னாடி அது நடந்ததே கிடையாது, புதுசா தான் இருக்கும். அதே மாதிரி இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடந்த எல்லா காரியங்கள் அது ஒரு சாப்டர், அதெல்லாம் ஒரு சாப்டர். இப்ப புது சாப்டரை ஆண்டு ஓபன் பண்றாரு. இது வரைக்கும் நடக்காத காரியங்கள், நீங்க பார்க்காத காரியங்கள், உங்க கற்பனைக்கு எட்டாத காரியங்கள் இந்த 2026 நடக்கும். அது பெருசா இருக்கும். உங்க லைஃப்ல நீங்க பாப்பீங்க. இதெல்லாம் எப்படி பிரதர்? என்ன பிரதர், இது வரைக்கும் நடக்காத காரியம் என்ன நடக்க போகுதுன்றீங்களா? விசுவாசிச்சீங்கன்னா, அவரோட உள்ள உறவுல உக்காந்தீங்கன்னா இது தானா நடக்கும். நான் ஏதாவது போய் செய்யணுமா? நீங்க எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஏதாவது வானத்தை வில்லா வளைக்கணுமா? பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க உட்கார ஆட்டோமேட்டிக்கா செட்டில்மெண்ட் ஆச்சு. பார்த்தீங்களா? அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் அந்த மாதிரி உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்றாரு. அல்லேலூயா. ஐயா, அவங்க உதவி செய்வாங்க, இல்லை இவங்க உதவி செய்வாங்க, யாரு உதவியும் தேவையில்லைங்க. லைட்டா ஒரு கண்ணை காமிச்சா போதுங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும். இங்க பாருங்க, மகா பயங்கரமான செயல்கள் உங்க வாழ்க்கையில் இந்த வருஷம் பார்ப்பீங்க. மகா பயங்கரமான செயல்கள், சாதாரண பயங்கரமான செயல்கள் அல்ல. ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்க. உங்க லைஃப்ல மோசே, இதெல்லாம் மோசேக்கு சொல்லப்பட்டது தான். மோசே தேவனுடைய சமூகத்தில் நின்ன மனுஷன். நம்ம தேவ சமூகத்தில் நிற்கும் போது உங்க வாழ்க்கையில பார்ப்பீங்க மகா பயங்கரமான செயல்கள் அது உங்க வாழ்க்கையில நடக்கும். நீங்க கற்பனையே செய்ய முடியாதது, நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத காரியங்களை செய்வார். அவர் எப்படி தெரியுமா இருந்தாரு? ஓங்கிய புயம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி தெரியுமா இருந்தாரா? எப்படி தெரியுமா கூட வந்தாரா? கையை ஓங்கிட்டு வந்தாராங்க. ஹல்லேலூயா. எப்படி எவனாவது வந்தா ஒரே அடி. நீங்க பாத்துக்கோங்க, ஆண்டவர் உங்க பிடி எப்படி தெரியுமா வர போறாரு? நீங்க முன்னாடி இருப்பீங்க. ஏய் ஜெகு, இங்க வாங்கல, யாராவது ஒரு பசங்க வாங்க, நீ வாப்பா. ஜெரமி வாப்பா, சீக்கிரம் ஓடி வா முன்னாடி. ஜீசஸ் எப்படி தெரியுமா இப்படி இருப்பாரு? ஓங்கிய போய் எவனாவது கிட்ட ஒரே அடி தான்.
ஓங்கிய புயமும் பலத்த கரமும் இப்படி நின்னுச்சு. இந்த மாதிரி கூட இந்த கரம் இப்படி நிக்கிறத நீங்க பாப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போய்க்கோங்கப்பா. ஓங்கிய புயம் இப்படி வந்தாராம் கூட. ஓங்கிய புயமும் பலத்த கரமும் கூட வந்தது. இப்படி வந்துச்சு. கையை தூக்கிட்டே வந்தாரு. எவனாவது ஒருத்தன் வந்தா ஒரே அடிதான். அப்படி பாப்பீங்க. இந்த வருஷம் பாப்பீங்க, உங்க கர்த்தருடைய கரம் ஓங்கி இருக்கிறத பாப்பீங்க. மகா பயங்கரமான செயல்கள் இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில நீங்க பாப்பீங்க. அடுத்த வசனம் எடுங்க. ஐசாயா 64:3. எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது நீர் இறங்கி நீர் உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, நீங்களே எதிர்பார்ப்பீங்களே. நமக்கெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படி ஆண்டவர் என்ன சொல்றாரா, எப்பா இதெல்லாம் இல்லப்பா, நீ எதிர்பார்க்கறதுக்கும் மேல நீ நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்ட. நீ எதிர்பார்க்காத பயங்கரமான காரியங்களை இந்த 2026 நீங்க கண்டிப்பா சொல்றேன், இந்த 2026 முடியறதுக்குள்ள நீங்க பாப்பீங்க. ஒன்னே ஒண்ணு, இந்த காரியங்கள் எல்லாம் எது தெரியுமா கொண்டு வரும்? தேவனோடு உள்ள உறவு தான் கொண்டு வரும். அதை செஞ்சிடலாமா, இதை செஞ்சுட்டா, அதை பண்ணிட்டா, அப்படி இல்லை. 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டுடலாமா, அது கூட கிடையாது. இல்லை அது வேற ஏதாவது இந்த இதாவது எந்த நான் கிரியைகளினால் அதனால் இல்லை. ஒன்னே ஒன்று, அவர் சமூகம், அவர் பாதம், அவரை எந்த அளவுக்கு நேசிக்க முடியுமோ அதுதான் சொன்னார். சீமோனே, நான் உனக்கு ஒரு காரியம் சொல்ல வேண்டும். ஒருவள் என்னை மிகவும் அன்பு கூர்ந்தால் வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பீர்கள். நான் சொல்றேன் தீர்க்க தரிசனமா, வீடுகளை கட்டுவீர்கள். ஹல்லேலூயா. வீடுகளை கட்டி அதிலே குடியிருப்பீர்கள். புது வீடு வருதுங்க, புது வீடு வருது. நீங்க கட்டுவீங்க, புதுசா ஒன்ன கட்டுவீங்க. அது ஊழியமாக கூட இருக்கலாம், அது எந்த காரியமும் இருக்கும், தேவனுடைய ராஜ்யத்துக்கான காரியமா இருக்கலாம். புதுசா ஒன்ன கட்டுவீங்க, நீங்க பில்ட் பண்ணுவீங்க. ஹல்லேலூயா. நீங்க ஒன்ன உருவாக்குவீங்க. ஹல்லேலூயா. அவர் என்ன உருவாக்குறாரு? ஜாயா உருவாக்குறாரு. என்ன ஒரு புது உலகத்துல வைக்கிறாரு. வச்சு என்ன கொண்டு இன்னொன்னு பில்ட் பண்ண வைக்கிறாரு. ஹல்லேலூயா. இல்லைங்க, நான் எதையோ பில்ட் பண்ணி பார்த்தேங்க, எதுவும் நிக்க மாட்டேங்குது. ஒரு 10 செங்கல் வச்சேன், சரிஞ்சு விழுந்துருது. அடுத்த வாட்டி வச்ச சரிஞ்சு விழுதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த வருஷம் கட்டுவீங்க. நீங்க கட்டி நீங்க அதில் வாசம் பண்ணுவீங்க. வேற யாரும் வாசம் பண்ண மாட்டாங்க. நீங்க அதை என்ஜாய் பண்ணுவீங்க. உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். எழுப்புதல் தீர்க்க தரிசன சபை நடத்தும் தீர்க்க தரிசன திருவிழா 2026 துதி ஆராதனை. சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள். தீர்க்க தரிசன செய்தி தீர்க்கதரிசி ஏவி பீட்டர் எல்விஸ் அவர்கள். உலர்ந்த எலும்புகள் போன்ற வாழ்க்கை உயிர் பெற்று புதிய மனிதனாய் எழும்ப ஒரு அரிய வாய்ப்பு. தேதி மே 23, 2026. நேரம் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இடம் துளசி பார்ட்டியால், பூம்புகார் நகர், கொளத்தூர். முக்கியமாக அனுமதி இலவசம். காலையும் மதியமும் உணவு வழங்கப்படும். அனைவரும் வந்து தேவ ஆசீர்வாதம் பெற அன்புடன் அழைக்கிறோம். தாமதிக்காதீங்க, இப்பவே வந்து உங்க இடத்தை உறுதி செய்யுங்க. நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே, ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் வந்து நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோட வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம்.
முடியும். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.